ஆதவ் அர்ஜுனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் மன்னராட்சி குறித்து அவர் பேசியிருந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா தற்போது துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சந்திக்கவிருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள விசிகவின் தலைமை நிர்வாக குழு தீர்மானம் நிறைவேற்றி அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியிருந்த ஆதவ் அர்ஜுனா மீது பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை தீர்மானம் நிறைவேற்றி தற்போது அவர் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விசிகவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக மேலும் பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து நெறியாளர் பாலவேல் இணைந்திருக்கிறார். பாலவேல், நீங்கள் தொடரலாம். லாவண்யா, மிக முக்கியமானது ஒரு அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அண்மையில் அவர் நடத்தி வரக்கூடிய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் மற்றும் ஆனந்த விகடன் இதழ் இணைந்து நடத்திய எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூல் வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய சில கருத்துக்கள் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நலனுக்கும் கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கும் எதிரான கருத்துக்களை அவர் பேசியிருக்கிறார் என தொடர்ச்சியாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் மற்றும் ஏனைய துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து விசிகவுக்கு இது தொடர்பான புகார்களை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் தற்போது ஆதவ் அர்ஜுனா மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய விதிகளை மீறி அவர் செயல்பட்டார் என்பதன் காரணமாக அவர் 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற அறிவிப்பை தற்போது கட்சித் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுன் நியமிக்கப்பட்ட 6 மாத காலத்திற்குள் கட்சி தலைமையினுடைய உத்தரவை மீறி அவர் 2-3 முறை அவர் திமுகவின் மீதும் ஒரு அவதூறுகளை பரப்பக்கூடிய வகையில் ஒரு தன்னுடைய சொந்த கருத்தை பதிவு செய்து வந்திருந்தது என்பது கட்சி தலைமைக்கும் சரி விடுதலை சிறுத்தைகளுடைய மூத்த நிர்வாகிகளுக்கும் ஒரு விரும்பத்தகாத நிகழ்வாகவே இருந்து வந்தது. அண்மையில் விஜயை கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிலும் அவர் பேசியது பல்வேறு சர்ச்சைகளை அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த சூழ்நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களையும் மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும் அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சி நலன்கள் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் அது கட்சி தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் கடுமையாக விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது. கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கிற வகையில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு கட்சி நலன்களை முன்னிறுத்தி கட்சி தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் ஆகிய 3 உள்ளடங்கிய தலைமை நிர்வாக குழுவில் ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கையை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி ஆதவ் அர்ஜுன் கட்சியில் இருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார். 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஆதவ் அர்ஜுன் கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கப்படுவார் என்றுதான் நேற்று பரவலாக பேசப்பட்டது. தற்போது அவர் 6 மாத காலம் நீக்கப்பட்டிருப்பதால் தொடர்ச்சியாக அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நீடிப்பாரா அல்லது இங்கிருந்து வெளியேறி வேறு ஏதேனும் கட்சிக்கு செல்வதற்கான ஒரு முயற்சி எடுப்பாரா என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. பாலா, செல்வகுமார், இன்று பிற்பகல்ல ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு நடைபெறுவதாக இருந்தது. அந்த சந்திப்புக்கு முன்னதாகவே இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்?
தொடர்ந்து பேசலாம். செல்வகுமார் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன். சார் வணக்கம். ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பை விசிக தலைவர் திருமாவளவன் வெளியிட்டிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? இது எதிர்பார்த்த ஒண்ணுதான். அதாவது ஏற்கனவே நேற்று திருமாவளவன் சொன்ன மாதிரி அந்த புத்தக வெளியீட்டு விழால ஆதவ் அர்ஜுனா பேசின விஷயங்கள் கட்சி கட்டுப்பாட்டுக்கு ஒரு மீறின ஒரு விஷயமா அதை நம்ம அவர் பாக்குறாரு. ஆக்சுவலா அது பொதுவாக அப்படிதான் இருந்திருக்கு. ஆக்சுவலா ஒரு கூட்டணியில இருக்கும்போது கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி ஆட்சி பண்ணும்போது அதை எதிர்த்து நீங்க விமர்சனம் பண்ணா கூட்டணியில் இருக்கிற கட்சி கட்சியின் தலைவர் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் வருது. ஆதவ அர்ஜுனாவுக்கு திமுக அரசை அகற்றணும் இல்ல திமுகவை விமர்சனம் பண்ணணும்னா ஆதவ அர்ஜுனா வெளியில நாம் தமிழர், அதிமுக இல்ல வேற ஏதாவது தாவேகா போன்ற கட்சிகளுக்கு சென்று கடுமையான விமர்சனத்தை மேற்கொள்ளலாம். அவர் யாரும் தடுக்க போறதில்லை. ஆனால் கூட்டணியில் இருக்கும்பொழுது ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியோட அரசாங்கத்தை நீங்க விமர்சிச்சீங்கன்னா நிச்சயமாக இந்த ஆக்ஷன் பாயத்தான் செய்யும். அதை தான் இப்போ திருமாவளவன் செஞ்சிருக்காரு. இந்த 6 மாத கால இடைநீக்கம் என்பது நிச்சயமாக ஒரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த 6 மாத காலத்துல அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்குன்றதை நம்ம இனிமே தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு துணிஞ்சிட்டார் அப்படின்னா ஒரு கட்சியில இருக்கும்பொழுது இந்த மாதிரியான கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஒரு லட்சுமணரை மீறி அவர் நடந்துட்டாருன்னா இனிமே அவர் 6 மாதம் நீக்கத்தும் போது அவர் சும்மா இருக்க மாட்டாரு. இந்த 6 மாசத்துல அவர் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாரு? டக்குன்னு இப்போ இதுவரையும் பண்ணது வெளியில போயிட்டு ஆன்டி டிஎம்கே விஷயத்த ஸ்டாண்டை இன்னும் ஸ்ட்ராங்கா எடுத்து ஆன்டி டிஎம்கே எந்தெந்த கட்சிகள் எதிர்க்க இருக்கோ, திமுகவுக்கு எதிர்க்க அணிக்கு எதிர்க்க இருக்கோ அந்த அணிகளோடு சேர்ந்து அவர்கள் அவர் தன்னோட பயணத்தை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதான் நான் கருதுறேன். இந்த ஒழுங்கு நடவடிக்கை தொடர்பான அறிவிப்பில் ஒரு முக்கியமான வரி இருக்கு. கட்சியினுடைய தலைமை அறிவுறுத்தல்களை மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டாலும் அது மேலோட்டமா நோக்கினால் அது கட்சியினுடைய நலன்கள் அதிகார வலிமைக்கானதாக தோன்றுகிறது அப்படிங்கிற ஒரு வரியை குறிப்பிடுறாங்க. அப்ப இத்தனை நாட்களாக அவர் சொன்ன கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு தானே பொருள்? இல்ல, மேலோட்டமாக பார்த்தால் தானே. ஆழமா பார்க்கும்போது அது கட்சிக்கு விரோதமா தான் தெரியுது. அவர் சொன்ன கருத்துக்கெல்லாம் மேலோட்டமாக பார்க்கும்போது கட்சியோட நலனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஆனா அதை ஆழ்ந்து நோக்கினா அது கட்சிக்கு விரோதமா இருக்கு இல்லையா? அதனாலதான் நடவடிக்கை. ஆக்சுவலா இதை நீங்க டிசர்னபிளா ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு கருத்தா இருக்கு. ஆக்சுவலா அவர் ஒரு கூட்டணியில இருந்துட்டு இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணா எப்படிங்க ஒரு கூட்டணி கட்சி அதை ஏத்துப்பாங்க? அந்த தலைவர் எப்படி ஏத்துப்பாரு? அதனால நடவடிக்கை எடுத்தது சரி. இப்ப பாயிண்ட் என்னன்னா ஆதவ அர்ஜுனா இனிமேல் விடுதலை இதுல 6 மாசம் கழிச்சு இதுல கண்டினியூ பண்ணுவான்றதான் அடுத்த கேள்வி. அவர் கண்டினியூ பண்ண மாட்டாரு. அவர் தன்னுடைய அஜெண்டாக்கு ஏற்றபடி திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக தன்னுடைய செயல்பாடுகளை வகுத்துக் கொண்டு போவார் என்பதுதான் என்னுடைய கருத்து. விசிக அல்லது திமுக கூட்டணி குறிவைக்கப்படுகிறது. கூட்டணியை உடைப்பதற்கான ஒரு சதியை அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் மேற்கொள்கிறது என்ற விமர்சனத்தை திரு திருமாவளவன் முன் வச்சிருந்தார். இந்த நடவடிக்கையின் மூலமாக அந்த சதி முறியடிக்கப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அவர் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்காத போதே அந்த அறிக்கையில அவர் சொன்னார் இல்ல, சூது மறிந்தே தகர்த்தோம். அவர் சொன்னார் யாது மறிந்தே தவிர்த்தோம், சூது மறிந்தே தகர்த்தோம். அந்த சொன்னது அதுலேருந்து அன்னிலேருந்து அவர் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு. இதுக்கு பின்னாடி ஏடிஎம்கே இருக்கான்னு தெரியாது. நிச்சயமா பாஜக இருக்குன்னு அவர் நம்புறாரு. திரும்ப நம்புறாரு. பாஜகவோட அஜெண்டால தான் ஆதவ அர்ஜுனா ஒர்க் பண்றதா அவர் நம்புறாரு. திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும் அப்படின்றதான் அவங்க நோக்கமா இருக்கு. கூட்டணி பலமா இருக்கு, அதை தோற்கடிக்க முடியல. 3 எலெக்ஷனா வர எலெக்ஷன்ல அதை பலவீனப்படுத்தி தோற்கடிக்கணும்னா ஒரு கட்சி அதுல இருந்து எடுக்கணும்ன்ற அந்த அஜெண்டால அவர் ஒர்க் பண்றாருன்றதுதான் திருமாவளவனுடைய பாயிண்டா இருக்கு. சோ அந்த மாதிரி ஒர்க் பண்ற ஒருத்தரை நீங்க எப்படி வச்சுக்க முடியும்? அந்த 6 மாசம் இடைநீக்கம்ன்றது ஆதவ அர்ஜுனாவுக்கு நிச்சயமாக அவரே தானே விலகி போறதுக்கான ஒரு வாய்ப்பை திருமாவளவன் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி திரு பிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். சமீபத்தில் நடைபெற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திமுக ஆட்சி குறித்த பல்வேறு வெளிப்படையான விமர்சனங்களை ஆதவ் அர்ஜுன் முன்வைத்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பான பல கேள்விகள் நெருக்கடிகளாக விசிகவை சூழ்ந்திருந்தது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உட்பட மூத்த நிர்வாகிகள் பலரும் இது தொடர்பாக ஆதவ அர்ஜுனாவின் பேச்சு தொடர்பாக கட்சியினுடைய தலைமைக்கு புகார் அளித்திருந்த நிலையில் உயர்மட்ட குழு கூட்டத்தில் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி உரிய முடிவெடுக்கப்படும் என்று விசிக தலைவர் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலான இந்த முடிவு வெளியாகி இருக்கிறது. ஆதவ அர்ஜுன் 6 மாத காலங்களுக்கு கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது.